வணக்கம் நண்பர்களே, தமிழ் டெக் மொபைலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா லேப்டாப்பை பற்றி பார்க்க போகிறோம். லேப்டாப்பில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா ஓஎஸ் போடுவது எப்படி அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓஎஸ் போடுறது எப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். 100% பேர் தெரிஞ்சாலும் ஒரு சில பேருக்கு யாரும் ஒருத்தவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்காக நான் இந்த வீடியோ போடுறேன். இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் அவங்க எப்படி ஓஎஸ் போடுறதுன்னு அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. சரிங்களா? இப்போ இந்த லேப்புக்கு நம்ம எதுக்காக ஓஎஸ் போடுறதுங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்போம். எதுக்காக லேப்புக்கு ஓஎஸ் போடுறோன்னா, ஒன்று ஹார்ட் டிஸ்க்கு கரப்டானாலவோ, இல்லை ஃபைல்ஸ் ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணி அந்த ஃபைல்ஸ் ஏதாவது பஃபர் ஆனாலே ஹார்ட் டிஸ்க்கு அப்படியே ஜாமாகி உட்காந்துருனாலோ, இல்லை பாஸ்வேர்டு மறந்தாலோ, அப்படி இல்லைன்னா லேப்டாப் ஆன் பண்ணும்போது அதோட லோகோவோடு நின்னாலவோ, ஸோ ஹார்ட் டிஸ்க்கு சம்மந்தமான எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம ஓஎஸ் போட்டு க்யூர் பண்ணலாம். சரிங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லேப்பை நான் ஆன் பண்ண போகிறேன். இந்த லேப் எப்படிங்கிறத நான் உங்களுக்கு கீபோர்டு நான் அழுத்துறேன். அது ப்ரோக்ராம்குள்ளே போகும் பாருங்கள். ஸோ ப்ரோக்ராம்குள்ளே வந்துடுச்சிங்களா? இதுதான் ஓஎஸ் பூட்டிங் ஆப்ஷன். உங்களுக்கு தெளிவாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ இப்போ தெரியுதுங்களா? இதுதான் ஓஎஸ் பூட்டிங் ஆப்ஷன். இதில் நாம் பூட்டிங்கிற ஆப்ஷனுக்கு போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது தெரியுதுங்களா? பூட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனில் போய்ட்டு ஃபஸ்ட்டு இருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க்கு, ரெண்டாவது டிவிடி ட்ரைவு, மூணாவது எம்டி ஸ்பேஸ், நாலாவது ஈத்தாடு, அஞ்சாவது என்னோட பென்ட்ரைவ் இருக்குது. ஸோ அதை நான் ஃபஸ்ட் எடுத்துருவேன். என்னோடய பென்ட்ரைவ் ஃபஸ்ட் எடுத்துக்கிறதுக்கு அப்போ டவுன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் இந்த இதில் வச்சுட்டு என்னோடய யூஎஸ்பி பென்ட்ரைவில் வச்சுட்டு F5 எடுத்தோன்னா கீழே போகும், F6 எடுத்தோன்னா மேலே போகும். எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட்டு வச்சுட்டேன்னா அடுத்தது எனக்கு தேவை ஹார்ட் டிஸ்க்கு ரெண்டாவதாக இருக்கணும். ஸோ ரெண்டாவதாக ஹார்ட் டிஸ்க்கு ஆல்ரெடி இருக்குது. அப்போ நான் கடைசி என்ன பண்ணணும், கீழே பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் எக்ஸிட் F10 அதை நான் ப்ரெஸ் பண்ணுறேன். எஸ் ஆர் நோ கேட்குது. நான் எஸ் கொடுத்துட்டு என்ட்ரி பண்ணிட்டு உள்ளார போகிறேன். இப்போ ஓஎஸ்குள்ளே போகும் பாருங்கள். கீழே லோட் ஆகும் ஃபைல்ஸ் பாருங்கள். லோட் ஆகுங்களா? விண்டோஸ் இஸ் லோடிங் ஃபைல்னு இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய விண்டோஸ் வந்து உள்ளார லோட் ஆகிட்டு இருக்கு. இதை நீங்கள் யூஎஸ்பி போர்ட் மூலமாக, நான் வந்து யூஎஸ்பி இதில் வந்து ப்ளூடூத் இதுக்குள்ளே வயர்லெஸ் காரங்க இது இருக்குது. இந்த சைடில் வந்து நான் யூஎஸ்பி போர்ட்டில் பூட்டிங்கை டிவைஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட அடிஷ்னல் டிவிடி ட்ரைவ் இருந்தாலோ இல்லாது உங்களோட சிடி ரைட்டர் இதில் இருந்தாலும் நீங்கள் போட்டு நீங்கள் ஓஎஸ் போட்டுக்கலாம். ஓஎஸ் கரெக்டான ஓஎஸ்ஸாக போகணும். நெட்லேருந்து எடுத்து போடுறப்ப கரெக்டான ஓஎஸை போட்டுறக்கூடாது. பார்த்தீங்கன்னா லோடிங்காக உள்ளார போகுது. ஸோ இவங்களோட ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா 160 150 ஹார்ட் டிஸ்க் தான் ஜிபி காமிக்குது. பார்த்தீங்களா? இப்போ நான் போயிட்டு நெக்ஸ்ட்டுக்கு போயிட்டு அந்த பார்ட்டிஷனை சாரி 1 செகண்ட், நான் பார்ட்டிஷனை பிரிக்காமல் வந்துட்டேன். அதனால் நம்ம ஃபஸ்ட்லேருந்து போவோம். ஸோ நான் வெளில வந்துட்டேன். இன்ஸ்டால்லாம் ஓகே ஆகுது. அதே மெத்தட் தான், வேறு ஒன்றும் இல்லை. நான் வந்து பார்ட்டிஷன் பிரிச்சுட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். நான் இந்த மொபைல்லேருந்து ஆப்ரேட் பண்ணதெல்லாம் டேரெக்டாக போயிட்டேன், மன்னிச்சிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கஸ்டமர் இதை பிரிச்சுருக்கோம்ல, அதை ஃபார்மேட் பண்ணிடணும். டிவைஸ் ஆப்ஷன்ஸ் இதில் போயிட்டு டெலிட் கொடுக்குறேங்க. ஆல்ரெடி இப்படி வராது, நான் பண்ணதுனால அது அப்படி வருது. நான் செஞ்சு தவறுனால டெலிட் பண்ணிவிடுங்க. நியூங்கிற இந்த இதில் போய்ட்டு நம்ம பிரிக்கணும். மேக்ஸிமம் நான் 14 தான் பிரிப்போம். 41200 40 பிரியும் பாருங்கள். அந்த கோலம் ஓகே கேட்குதா? ஓகே. இப்போ இந்த கோலம் மேலே 40 39 அந்த மாதிரி பிரியும் பாருங்கள். மேலே 100 வந்துச்சு பார்த்தீங்களா? இப்போ அதேமாதிரி கீழே உள்ளதையும் இது கம்மியான ஸ்பேஸ் இருக்குதுன்னா நம்ம 40 பிரிச்சுக்கிட்டாவே நல்லாயிருக்கும். அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி 3 வரும். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கோலன், அதாவது 100க்கு கீழே உள்ளதில் தான் நம்ம அதை செலக்ட் பண்ணிட்டு தான் நம்ம நெக்ஸ்ட்டு கொடுத்து அதில் தான் சி கோலனுங்கிற ஓஎஸ் நம்ம போட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது 0ல் இருக்கா, இது எல்லாமே 100% இங்கே க்ரீன் கலர் வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. தெரியுதா உங்களுக்கு? 0 இருக்கிறது 1% நேரு பாருங்கள். சில இது சீக்கிரமாக வரும், சில இது லேட்டாக வரும். நீங்கள் பென்ட்ரைவ் நம்ம போடுறதுனால சீக்கிரமாக முடிஞ்சிடும்.
இது மாதிரியான உங்களுக்கு சாஃப்ட்வேர் சம்மந்தமான, ஹார்ட்வேர் சம்மந்தமான, மொபைல், லேப்டாப், சிசிடிவி ஒர்க் சம்மந்தமான வீடியோக்களை பார்க்கணுன்னா நம்ம தமிழ் டெக் மொபைல்ஸ்க்கு கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த பாருங்கள் 1% ஏறிட்டுங்களா, 2 ஏறிடுச்சு பாருங்கள். 98 வரைக்கும் ஏறி இருக்குது, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது இன்னும் ஏறி முடிக்கிறதுக்கு. இது மாதிரி நீங்கள் நிறையா மொபைல் அல்லது லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் சம்மந்தமாக இல்லை ஹார்ட்வேர் சம்மந்தமாக எந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கட்டாயமாக தமிழ் டெக் மொபைல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் ஓடுற உடனுக்குடனே பார்த்தீங்களா அந்த முடிய போகுது. ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும், 10 செகண்ட் வரும். இப்போ சிஸ்டம் ஆஃப் ஆகி ஆன் ஆகும் பாருங்க. ஆன் ஆகிட்டுங்க. இப்போ திரும்பி ஒரு வாட்டி அந்த இது வந்து ஃபுல் ப்ராப்பரிங்காக இன்ஸ்டாலேஷன் ஆகும். விண்டோஸ் நீங்கள் சிடி மூலமாகவும் போடலாம், இல்லை பென்ட்ரைவ் பயன்படுத்தியும் போடலாம், இல்லை உங்கள்கிட்ட ஆல்ரெடி நெட் இருந்ததுன்னா நெட்டு மூலமாக கூட நீங்கள் ஒரிஜினல் வெர்ஷனை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபைல்ஸ் வந்து சில இதில் வரும், சில இதில் வராது. இது வாய்ஸ் கரெக்டாக இருந்தாலும் வரும், இல்லை ஹார்ட் டிஸ்க் ப்ராப்ளமாக இருந்தாலும் இந்த மாதிரி வரும். ஸோ இது மாதிரி வரதை நினச்சி நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ண வேணாம், அவேர்னஸ் ஆட வேணாம். இது ஒரு ப்ரோக்ராம் மாதிரி ரன்னிங்காக ஓடி இந்த மாதிரி ப்ராப்பராக இன்ஸ்டாலேஷன் ஆகணும். கீழே இந்த க்ரீன் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகணும். இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த க்ரீன் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஓகேவா? அடுத்த கோலையே நான் ஃபார்மெட் அடிக்கிறேன் பாருங்க. ஃபஸ்ட்டு நம்மளோட கோலையே இந்த மாதிரி ஸ்பேஸே இல்லாமல் இருந்தது. இப்போ நான் ஃபார்மெட் அடிச்சோன்னா ஸ்பேஸோடு இருந்துச்சு பார்த்தீங்களா. இதையும் நான் ஓப்பன் பண்ணாலே ஃபார்மெட் கேட்கும். ஃபார்மெட் கொடுத்தீங்கன்னா ஃபார்மெட் ஆகிடும். இதோ ஸ்டார்ட்டுங்கிறத நான் கீழே போய் கொடுத்துருங்க, ஓகே கொடுத்துருங்க. முடிஞ்சிச்சு, க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ கஸ்டமருக்கு தேவையானதை நம்ம வச்சு கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஷட் பண்ணிட வேண்டி தான். ஸோ ப்ராப்பராக விண்டோஸ் 7 வாய்ஸ் போகிறது எப்படிங்கிறது உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்துருக்கேன். இது போன்ற மேலும் தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் கட்டாயமாக தமிழ் டெக் மொபைலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது சம்மந்தமான இன்னும் தொழில்நுட்ப வீடியோக்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு கட்டாயமாக பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.